ஃபுல் டைமாக ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது வியூவை கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஜாபை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடிங்குள்ளே போகிறீங்க அப்படின்னா என்ன மோட்டிவாக இருக்கும் அப்படின்னா, ட்ரேடிங்கில் இதை விட நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு மோட்டிவாக இருக்கும். கரெக்டாக, அதில் எந்த தப்பும் இல்லை. ஏர்ன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக பண்ண முடியும். செபியோட சர்வே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் அவங்களோட பணத்தை லூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பீங்க. ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ சேர்த்து வச்ச அமௌண்ட்டை ட்ரேடிங்குள்ளே போயிட்டு ட்ரேடிங்கில் அந்த அமௌண்ட்டு உங்களோட இம்ப்ராப்பர் டிசிஷன்னாலேயோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் போனதுனாலேயோ அந்த அமௌண்ட் மொத்தமாக வாஷ்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? மறுபடியும் நீங்கள் முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். மறுபடியும் ஒரு வேலைக்கு போகணும், மறுபடியும் சம்பாதிக்கணும், மறுபடியும் ஒரு 2 வருஷம் சேர்த்து வைப்பீங்க. அந்த அமௌண்ட்டை மறுபடியும் ட்ரேடிங்கில் போடுவீங்க. இது வந்து ஒரு ரிப்பீட்டட் சைக்கிளாகவே நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது இப்படி நம்ம மாற்றாமல் வேறு மாதிரி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து ஜாப் ரோல்லே இருக்கீங்க, சைடில் நீங்கள் இந்த பேசிவ் இன்கமாக ட்ரேடிங்கை பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு வெல் பேலன்ஸ்டாக இருக்கும். கரெக்டாக, நீங்கள் வந்து இப்போ ஜாபுக்கும் போயிட்டீங்க, ஜாபுக்கும் போன மாதிரி ஆகிடும். அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு சேலரியாக தான் இருக்கும். அந்த சேலரியை வச்சுக்கிட்டு ஸோ அதுலேருந்து ஒரு அமௌண்ட்டை கொண்டு வந்து நீங்கள் ட்ரேடிங்கில் மாற்றுறீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ட்ரேடிங்கில் ஆசை ஆனாலும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு சேலரி வரப்போகுது. அதுலேருந்து ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வச்ச அமௌண்ட்டை கொண்டு வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணி இது மாதிரி கொண்டு வர போகிறீங்க. அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு நல்ல பேலன்ஸ் டிசிஷனாக இருக்கும். நான் எப்படி தான் ப்ரோ ஃபுல் டைமாக ட்ரேடிங்குள்ளே வரது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வெல்த்தி ஃபேமிலியிலேருந்து வரீங்க அப்படின்னாலோ, இல்லைனா நீங்கள் ஃபினான்ஷியலாக ப்ரொடெக்ஷனாக இருக்கீங்க, அதாவது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வச்சுருக்கீங்க, ட்ரேடிங் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் வேறு பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு இருக்குது, வீடு வாடகைக்கு விடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குது. அதாவது ட்ரேடிங்கில் எனக்கு லாஸே ஆனாலும் அந்த லாஸ் வந்து எனக்கு பிரச்சனையே இல்லை, என்னோட லைஃப் ஸ்டைல் நல்லா நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் ஃபுல் டைமாக ட்ரேடிங் பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி இதுதான். நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுங்கள், பண்ண வேணாம்லாம் சொல்லலை. ஆனால் ஜாபை விட்டுட்டு தான் அதை நீங்கள் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஜாபில் இருந்துக்கிட்டே இதை ஒரு பேசிவாக பண்ணலாம் சைடில், அவ்வளோதான். இல்லை எனக்கு ஜாபுக்கு போகிறதுக்கு பிடிக்கல, நான் அந்த ஜாபை விட போகிறேன் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் டைமாக இதுக்குள்ளே ஸ்விட்ச் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அப்புறம் இது என்னோட புது பேஜ். என்னோட பழைய பேஜ் வந்து காப்பிரைட் இஷ்யூனால டீஆக்டிவேட்டில் வச்சுருக்காங்க. ஆக்டிவேட் ஆகுமா என்னன்னு தெரியல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ அகைன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.